தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். 84 நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது உரையை கேட்டதற்கு பிறகு அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கட்டி தலைவி பிடித்தார். இவ்வளவு அழகா ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தை பெற்று பேசுகிற ஒரு வீராங்கனையாக இருக்கிற பெண்மணியாக இருக்கிற நீங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு அடையாளம் காட்டி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட தலைமை மீண்டும் எங்களுக்கு அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அம்மையார் அவர்கள். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. புரட்சி தலைவருக்கு சோதனை வருகிறதோ, உடல்நிலை சரியில்லை என்கிற போது நேரடியாக இங்கே வந்தார், தனி விமானத்தை தந்தார், அவருடைய உடல்நலம் பேணி காப்பதற்காக உதவியாக இருந்தார். அதே போலதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். காலை செய்தியிலே பார்த்தேன். இங்க இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போதுதான் மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நம்முடைய நாளை பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற போது ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார், உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது, என்னை சமாதானப்படுத்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையை கொண்டு வருவதற்காக 2 தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள், வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களையும் நம்முடைய பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார். தலைவரும் அம்மா அவருக்கும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 சீனா யுத்தம் வருகிற போது புரட்சி தலைவர் முதலில் 75,000 ரூபாய் செக்கை அன்றைய லால் பகதூர் சாஸ்திரி அன்றைய பிரதமராக இருந்த இடத்திலே ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா அவரும் ஒப்படைத்தான், தேசபக்தி உள்ளவர்கள். அவர் இடத்திலே நான் பார்க்கின்ற போது அன்றைக்கு அவரும் அங்கே சென்று தன் கையில இருக்கிற அனைத்து நகைகளையும், களத்தில் இருக்கிற நகைகள், காதில் இருக்கின்ற காணி எல்லாமே அனைத்தும் அவரிடத்தை ஒப்படைத்த வரலாறும் இருக்கிறது. இவரெல்லாம் அன்றைக்கு அரசியலுக்கு வருவோம் என்று நினைத்தது கூட கிடையாது, முதலமைச்சர் ஆகும் என்று எண்ணியது கிடையாது. நீங்கள் என்ன செய்ய போவீர் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கீர்கள். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏன் என்று சொன்னால், எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள் சில பேர் சொல்லுகிற போது, எங்களை பொறுத்தவனை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல, சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்போது நாம் பார்த்த காட்சிகள் நேற்று தனியார் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதுதான். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.